நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு ஒரு டிராவல் vlog. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். சரியா சொல்லணும் அப்படின்னாக்க இந்த டிராவல் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது. நம்ம ஊர் புதுக்கோட்டையிலேருந்து கொச்சிக்கு பைக்ல டிராவல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபோன்லேயே ஷூட் பண்ணி ஒரு டிராவல் vlog-ஆ மேக் பண்ணி நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். பெருசாக வரவேற்பை பெறலை. இப்போது நம்மக்கிட்ட போதிய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஸோ இந்த விஷயங்களை மறுபடியும் உங்கள் பார்வைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அழகான ஒரு காலை பொழுதில் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி திண்டுக்கல் வழியாக நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்தோம். திண்டுக்கல் எனக்கு எப்படி ரூட் அப்படின்னாக்கா மணப்பாறை வழியாக போனோம். மணப்பாறை கிட்ட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியுமே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பணும். ஸோ இதுவுமே சரியான ஒரு சம்மர் டைம். வெள்ளனே கிளம்புனதுனால இப்போ வெயில் தெரியல, ஆனாலுமே ஹீட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்ம சூப்பராக ரைட் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷ்னல் ரைடர் கிடையாது, ஆனாலும் எல்லாரும் மாதிரியுமே லாங் பைக் ட்ராவல் போகிறதுக்கு எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரிப்பு எப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு கையில் என்னுடைய ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த ட்ரிப்பை ஷூட் பண்ணணும். ஸோ அப்போதைக்கு என்கிட்ட சரியான உபகரணங்கள்லாம் இல்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து இந்த பயணத்தை நான் தொடர்ந்தேன். யூஸ்வலாக பஸ்ஸு ட்ரெயின்லேயே எக்ஸ்பெக்டட் டைம் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஊர்லேருந்து கொச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே சொல்கிறாங்க. நான் பைக்கில் ஒரு கையில் ஃபோனை வச்சு ஹேண்டில் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாகவே போயிருந்தேன். அப்போனா எவ்வளோ நேரம் எடுத்துருக்குன்னு நினச்சி பாருங்கள். கோயம்புத்தூர் போய் கொச்சி போகிற மாதிரி ஒரு ரூட் இருக்குது. ஆனால் நான் போனது திண்டுக்கல் தேனி வழியாக போயிருந்தேன். நல்ல ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ரூட்டை சூஸ் பண்ணோம். டயர்டு, பாடி பெயின் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே நம்ம போகிற ரூட் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒரு லாங் பைக் ட்ரிப்பு போனால் நம்மளுடைய மன வலிமை அதிகமாகும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. ரொம்ப கண்மூடித்தனமாக வண்டியை ஓட்டக்கூடாது. எப்போதுமே நிதானமாக இந்த மாதிரியான லாங் ட்ரிப்ஸை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னாக்கா உண்மையிலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கான அந்த பர்சனல் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம தனியாக ரைட் பண்ணி போகிறோம். நம்ம இண்டிபெண்ட்டாக முடிவெடுத்து எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட மணி ஒரு 3 மணிக்கு மேலே லஞ்ச் எடுக்கிற டைம் வந்துச்சு. ஒரு இடத்துல உட்காந்து லஞ்சையும் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம புறப்பட்டோம். நம்ம ஃபாதர்லேண்ட் விளாக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க பார்வையாளர்களுக்கு நல்லா தெரியும். ரீசெண்டாக நம்ம வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சேனலுடைய மோட்டிவே நல்ல நல்ல விளாக்ஸ் பண்ணணும், ட்ராவல் விளாக்ஸ் பண்ணணும். அதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நோக்கி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த வேலைகளை ஆரம்பிச்சிருவேன். ஒரு ஈவினிங் 4:30 மேலே நம்ம கேரளா பார்டரை கிராஸ் பண்ணோம். ஸோ அந்த கேரளா பார்டருக்குள்ளே நுழைஞ்சோடனே நம்மளுக்கு அதோடைய ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. மனதை கவர்ற மாதிரியான அந்த என்டையர் லொக்கேஷனுமே ஒரு சொல்ல முடியாத ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. கேரளாவுக்கு இதுக்கு முன்னாடி நான் ட்ரிப்பாகவும் போயிருக்கேன். ஸோ எனக்கு பர்சனலாக அந்த கேரளாவுடைய லேண்ட்ஸ்கேப்பு ரொம்பவே பிடிக்கும். நம்ம கொச்சியில் ஃபோக்லோர் மியூசியத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு vlog பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கொச்சியோட முதல் வாட்டர் மெட்ரோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையுமே வீடியோவாக ஷூட் பண்ணி நல்ல விளாக்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 6 o'clock மேலே நான் கொச்சியை ரீச் பண்ணேன். இந்த நைட்டு மட்டும் ஒரு செப்பரேட் ரூம் எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள்லேருந்து தங்குறதுக்கு ஒரு பேயிங் கெஸ்ட் அக்காமடேஷன் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே போய் தான் மற்ற விளாக்ஸ்லாம் ஷூட் பண்ணேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.